அடமானம் வைக்க போற நகையோட பியூரிட்டி சர்டிபிகேட் அந்த பேங்கோ நிதி நிறுவனமோ வாடிக்கையாளருக்கு கொடுக்கணும். அந்த பியூரிட்டி சர்டிபிகேட்டோட காப்பி அந்த பேங்க் கிட்டையும் நிறுவனத்துக்கிட்டையும் கண்டிப்பா இருக்கணும். அந்த சர்டிபிகேட்ல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நகையோட கிராஸ் வேல்யூ, ஒட்டுமொத்த எடை எவ்வளவு, மதிப்பு எவ்வளவு அப்படின்னு இருக்கணும். அப்புறம் நெட் வேல்யூ, இன்கேஸ் அந்த ஒரு செயின் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல கல் பதிச்சிருக்கு, அதுல இவ்வளோ பிரான்ஸ் கலந்துருக்கு அப்படின்னா அதெல்லாம் இல்லாம தங்கத்தோட எடை எவ்வளவு அப்படின்றதும் அதுல குறிப்பிடப்பட்டிருக்கணும். இன்கேஸ் அந்த நகையில ஏதாவது டேமேஜோ இல்ல சின்னதா விரிசல் விடப்பட்டிருக்கு, ஒரு கம்பி எடுத்திருக்கு அப்படின்ற மாதிரியான பட்சத்துல அதையும் அதுல மென்ஷன் பண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த நகையோட இமேஜ், போட்டோவையும் அதுல அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே அந்த பியூரிட்டி சர்டிபிகேட்ல கண்டிப்பா இருக்கணும். குறிப்பா அந்த சர்டிபிகேட்ல இரு தரப்பினருடைய, அதாவது அடமானம் வைக்க போறவங்க, அந்த நகை கடன் வழங்கக்கூடிய நிறுவனம் அல்லது வங்கி, அவங்க 2 பேர்த்தோட சிக்னேச்சர் கண்டிப்பா இருக்கணும்.